சென்னை நகரத்தின் போக்குவரத்து வரலாற்றில் இதுவரை கட்டப்படாத பெரிய மெட்ரோ வழித்தடம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பர்பிள் லைன். இது மொத்தம் 45.4 கிலோமீட்டர் நீளம், 48 ஸ்டேஷன், அதில் 28 நிலத்துக்கு அடியில் மாதவரம் முதல் சிறுசேரி வரை வடக்கு சென்னையையும் ஐடி தொழில் மையமான OMR பகுதியையும் நேரடியாக இணைக்கும் இந்த திட்டம்தான் சென்னை மெட்ரோவின் ஊதா வழித்தடம் அல்லது பர்பிள் லைன். இந்த வீடியோவில் இந்த வழித்தடத்தோட முழு விவரங்கள், செலவு மற்ற எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். சென்னை மெட்ரோவின் 2ஆம் கட்டத்தில் கட்டப்படும் 3 வழித்தடங்களில் ஒன்றுதான் இந்த காரிடர் 3, அதாவது பர்பிள் லைன். இது மாதவரம் பால் பண்ணை நிலையத்தில் தொடங்கி சிறுசேரி சிப்காட் 2 வரைக்கும் நீள்கிறது. மொத்த தூரம் 45.4 கிலோமீட்டர். இதில் விசேஷம் என்னன்னா 26.7 கிலோமீட்டர் அண்டர் கிரவுண்டில் போகிறது, 19.1 கிலோமீட்டர் பில்லரில் மேலே போகிறது, 48 ஸ்டேஷன், அதில் 28 நிலத்துக்கு அடியிலும் 20 மேலெழுந்த பாதையில், அதாவது மேலே வருது. இந்த வழித்தடத்தை டெல்லி மெட்ரோ ரயில் கார்ப்பரேஷன் தான் நிர்வகிக்கிறது. ஆனால் உரிமையாளர் சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட், CMRL தான். ஆண்டு ஜூலை மாதம் தமிழக அரசு 2ஆம் கட்ட மெட்ரோ திட்டத்தை அறிவித்தாங்க. மொத்தம் இதில் 104 கிலோமீட்டர், 104 நிலையங்கள் கொண்ட 3 வழித்தடங்கள். அதில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற மாதவரத்திலிருந்து சிறுசேரி வரை செல்லும் இந்த லைன் 3. ஆரம்பத்தில் இது 45.8 கிலோமீட்டர் 50 நிலையங்களுடன் திட்டமிடப்பட்டது. 2020 நவம்பர் 20ஆம் தேதி 2ஆம் கட்டத்துக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. பின்னர் 2023 மே மாதம் CMRL திட்டத்தை மறுசீரமைத்து நிலையங்களின் எண்ணிக்கையை 48 குறைச்சிட்டாங்க. செலவு மற்றும் லாபகரத்தன்மையை கருத்தில் கொண்டு இது செய்யப்பட்டது. ஆரம்பத்தில் சிறுசேரியிலிருந்து கிளாம்பாக்கம் வரை ஒரு நீட்டிப்பும் பரிசீலிக்கப்பட்டது. ஆனால் அது பயணிகள் எண்ணிக்கை மற்றும் லாபகரத்தன்மை காரணமாக இப்போதைக்கு கைவிட்டிருக்காங்க. 2ஆம் கட்ட மெட்ரோ திட்டம் 3 வழித்தடங்களையும் சேர்த்து மொத்த செலவு அப்ராக்சிமேட்டாக 63,246 crores, அதாவது சுமார் $6.6 பில்லியன். இதில் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் JICA 4,710 கோடி ரூபாய் கடன் வழங்கியுள்ளது. 2021 பிப்ரவரி 14ஆம் தேதி பிரதமர் மோடி 2ஆம் கட்ட திட்டத்திற்கும் அதன் நீட்டிப்புக்கும் 63,000 கோடி ஒதுக்கப்பட்டதாக அறிவித்தார். இது இந்திய நகர்ப்புற போக்குவரத்து வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய முதலீடுன்னு சொல்லலாம். இந்த வழித்தடத்தில் மாதவரம் பால் பண்ணையில் தொடங்கி மாதவரம் நெடுஞ்சாலை, மூலக்கடை, செம்பியம், பெரம்பூர் அங்காடி, பெரம்பூர் என வடக்கு சென்னை வழியாக சென்று பின்னர் OMRக்கு வருது. மாதவரம் பால் பண்ணை நிலையம் எதிர்காலத்தில் ரெட் லைனுடன் இணைப்பு நிலையமாகவும் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதன் வழித்தடம் தொடர்ந்து டவுன் பகுதி வழியாக சென்று 1000 லைட்ஸ் நிலையத்தில் தற்போதைய ப்ளூ லைனுடன் இணைகிறது. இதன் மூலம் விமான நிலையம், கிண்டி, சைதாப்பேட்டை, தேனாம்பேட்டை நோக்கி பயணிகள் நேரடியாக மாற்றிச் செல்ல முடியும். அதுக்கப்புறம் தென் சென்னையை நோக்கி திரும்பி திருவான்மியூர், பெருங்குடி, துறைப்பாக்கம், சோழிங்கநல்லூர் வழியாக OMR IT காரிடர் முழுவதும் கடந்து நாவலூர், சிறுசேரி வரை செல்கிறது. சோழிங்கநல்லூர் நிலையம் எதிர்காலத்தில் ரெட் லைனுடன் இணைப்பு நிலையமாக செயல்படும்னு சொல்லியிருக்காங்க.
தற்பொழுது ஓஎம்ஆர் வழியாக செல்லும் லட்சக்கணக்கான ஐடி ஊழியர்களுக்கு நேரடி மெட்ரோ இணைப்பு இதுவரைக்கும் இல்லை. இந்த பர்பிள் லைன் வந்துடுச்சுனாக்க பெருங்குடி, துரைப்பாக்கம், சோழிங்கநல்லூர், நாவலூர், சிறுசேரி போன்ற முக்கிய ஐடி பகுதிகளுக்கு நேரடியாக மெட்ரோ சேவை கிடைக்கும். தற்போதைய ப்ளூ லைன் ஓஎம்ஆர் வழியாக செல்லவில்லை என்பதால் சாலை போக்குவரத்து நெரிசல் இதுவரை பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த புதிய வழித்தடம் மூலம் பயண நேரம் கணிசமாக குறையும். மேலும் 1000 லைட் இணைப்பு நிலையம் வழியாக நகரின் மற்ற பகுதிகளுக்கு நீங்கள் எளிதாக செல்லலாம். ரியல் எஸ்டேட் விலைகளிலும் ஓஎம்ஆர் ஐடி காரிடர் முழுவதும் இதன் தாக்கம் ஏற்கனவே தெரிய தொடங்கியிருக்கு. இந்த வழித்தடத்தில் ரயில்கள் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்படுகிறது. அல்ஸ்டாம் நிறுவனம் 2022 நவம்பரில் மெட்ரோ பெட்டிகள் தயாரிக்கும் ஒப்பந்தத்தை பெற்றது. சிபிடிசி சிக்னலிங் முறை பயன்படுத்தப்படுகிறது. மாதவரம் மற்றும் செம்மணஞ்சேரியில் டிப்போக்கள் அமைக்கப்படும். தற்பொழுதைய அறிக்கைகளின்படி முதல் கட்ட பணிகள் 2027 மார்ச் மாதம் இயக்கத்திற்கு வர உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதமுள்ள பகுதிகள் 2027 டிசம்பர் மாதம் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, ஓஎம்ஆரில் என்டையர் ஸ்ட்ரெச்சு பில்லர்ஸ் ஒர்க்கு முடிஞ்சிருது அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னை மெட்ரோ அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்க, பர்பிள் லைன் என்பது வெறும் ஒரு மெட்ரோ கோடு இல்லை. இது வடக்கு சென்னையையும் ஓஎம்ஆர் ஐடி காரிடரையும் நகர மையத்தையும் இணைக்கும் ஒரு பெரிய போக்குவரத்து புரட்சினே சொல்லலாம். 2027 முடிவில் இது முழுமையாக செயல்பாட்டுக்கு வந்தால் சென்னையோட போக்குவரத்து முகத்தையே இது மாற்றிவிடும் என்று எதிர்பார்க்கலாம். நம்ம ஃபுல்லாக சிறுசேரி ஐடி பார்க் வரைக்கும் போல நம்ம மத்திய கைலாஷில் தொடங்கி அப்படியே ஒரு 5-6 கிலோமீட்டர் போயிட்டு யூடர்ன் எடுத்து வந்துட்டோம். இந்த கட்டுமான பணிகள்லாம் பார்த்தோன்னாக்கா கொஞ்சம் ஸ்பீடாக தான் நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக இது ஓஎம்ஆர் ஐடி காரிடருக்கும் வட சென்னைக்கும் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தான் அமையும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ இந்த பில்லர் ஒர்க்லாம் ஃபுல்லாக முடிஞ்சதுனால இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பில்லர் டு பில்லர் ரோட் மீடியன் மாதிரி வால்ஸ் அமைச்சு இந்த ரோட்ஸ் எல்லாம் டாப்அப் பண்ணிட்டுருக்காங்க. ப்ளூ மெட்டல் டாப்அப் போட்டாங்கனாக்க இப்போ போக்குவரத்து சீரமைஞ்சிடும். இப்போதைக்கு ரயில் சேவை வந்ததுக்கப்புறம், மெட்ரோ சேவை வந்ததுக்கப்புறமா தான் இந்த ரோடு இந்த செக்டாரில் டிராஃபிக் குறையிறதான்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னாக்கா மவுண்ட் ரோடில் வழியாக சைதாப்பேட் டு சென்ட்ரல் மவுண்ட் ரோடு வழியாக போகிறது இல்லையா, அது முதல்ல என்ன சொன்னாங்கனாக்கா, மெட்ரோ வந்துருச்சுனாக்க கணிசமான அளவு டிராஃபிக் குறைஞ்சிரும்னாங்க. ஆனால் இப்போ நீங்கள் பீக் ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. மெட்ரோவும் ஃபுல்லாக போகிறது, ரோட்லேயும் ஃபுல்லாக வெஹிக்கிள்ஸ் போகுது. நாளுக்கு நாள் வெஹிக்கிளோட மக்கள் பாப்புலேஷன், வெஹிக்கிள்ஸோட நம்பர்ஸும் ஆட் ஆகிட்டே இருக்குது. அதனால் இது இந்த லைன் வந்ததுக்கப்புறமா தான் அதோட தாக்கம் என்னன்னு தெரியும். இருந்தாலும் அதாவது வேகமாக ஒரு இடத்துக்கு போகணும், கம்ஃபர்டபுளாக போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மற்ற டிரான்ஸ்போர்ட்டை விட இந்த மெட்ரோ லைன் ஓஎம்ஆர் சிறுசேரி வரைக்கும் போகிறவங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் இவ்வளோ நாளாக இந்த ஒர்க்கு நடக்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான், ஏன்னா பில்லர்ஸ் எல்லாம் முடிஞ்சதுனால இப்போது இந்த தடுப்புச்சுவர் அமைக்கும், நடுவில் தடுப்புச்சுவர் அமைக்கும் பணிகள்லாம் முழு வீச்சில் நடைபெற்று வருது. ஒன்ஸ் அதெல்லாம் முடித்து
இவங்க அந்த சைடு ரோட்ஸ் எல்லாம் க்ளீனாக போட்டாங்கனாக்க இப்போதைக்கு இந்த ஸ்ட்ரெச் வந்து டிராஃபிக் ஸ்மூத்தாக போயின்ட்டுருக்கும். ஹெவி டிராஃபிக் தான் இருந்தாலும் ஸ்மூத்தாக போயின்ட்டுருக்கும். அது வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போவே பார்த்தீங்கன்னாக்க இந்த ஓஎம்ஆர் முகமே மாறி போச்சுன்னு சொல்லலாம். ஹைரைஸ் பில்டிங்ஸு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. 2027 எதிர்பார்த்து நம்ம காத்திருக்கலாம். இது போன்ற சென்னை உள்கட்டமைப்பு அப்டேட்கள் மற்றும் தமிழக அரசியல் செய்திகளுக்கு நம்ம சேனல் ரிவரோக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பகிருங்க. நீங்கள் ஓஎம்ஆர் வழியாக தினமும் பயணம் செய்கிறீர்கள் என்றால் கீழே கமெண்ட்டில் இப்போ எப்படி இருக்குது, வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி. அப்படியே ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. இன்னும் நம்ம போயிட்டு யூடர்ன் எடுத்து வேறு அந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இருக்குல்ல, அது வழியாலாம் வந்திருக்கோம். ஸோ அந்த பக்கம் வரப்போ எப்படி இருக்குது, யூடர்ன் எடுத்து இந்த பக்கம் வந்தால் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஓஎம்ஆரை பற்றி இதுவரை தெரியாதவர்களிருந்து இந்த வீடியோ மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்து இது ஒரு காஞ்சிபுரம் அந்த போகிற மாதிரி தான் இந்த இடம்லாம் அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ பாருங்கள் எப்படி பயங்கரமாக டெவலப் ஆகிடுது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம அந்த மோட்டிவேஷனாக இருக்கும். உடனே நம்ம அடுத்த இது மாதிரி ஒரு அப்டேட்டை கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.